ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோ வச்சுங்க மேங்கோ பார் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 3 மாங்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை சுத்தமாக கழுவிக்கலாம். இப்போ சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த மேல் தோலில் சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேல் தோலில் சீவி எடுத்துட்டேங்க. இப்போ இதை பொடி பொடி அரைஞ்சிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இது சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. 3 மாங்காயை நல்லா சீவி கழுவி பொடி பொடி அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. இப்போ அந்த தண்ணியில் இதை ஆட் பண்ணிடலாங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுங்க. இப்போ தட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி வெந்திருக்குன்ட்டு. இப்போ இது சூப்பராக குழைவே வந்திருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வேறொரு தட்டத்தில் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. நல்லா குழைவாக சூப்பராக வந்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க. இதை இப்போ வேற ஒரு பவுலுக்கு வடிதட்டை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. வடிதால் வச்சு வடிக்கிற போது அப்படியே கீழே இறங்காதுங்க. அதனால இப்போ நம்ம ஒரு சின்ன கரண்டி வச்சு இப்படி நல்லா கிண்டிகிட்டே இருந்தாக்கங்க கீழே நல்லா இறங்கிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் வடித்து எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நார் உள்ளே இருந்து வருதுன்ட்டு. இது மாதிரி வடித்து எடுத்துட்டோம்னா இருக்கிற நாரெலாம் வந்துருங்க. இதெல்லாம் நாருங்க சுத்தமாக வடித்து எடுத்தாச்சுங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட சர்க்கரை உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இதில் 1½ கப்பு சர்க்கரை உள்ள ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாங்க. இதை அப்படியே நல்லா அடுப்பில் மிதமான சூட்டில் உருகுட்டுங்க. நல்லா உருகி வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வந்துடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வடித்த மாங்காய் விழுது அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளுங்க 1 டீஸ்பூனுங்க. உப்பு 1/2 ஸ்பூனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கலர் நல்லா திக்காக நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்குங்க. மாங்காய் புளிப்பு இனிப்பு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம
தட்டத்துக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட் எடுத்து வச்சுங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. நெய் நல்லா தடவி தொடச்சி விட்டுலாங்க. இந்த பிளேட் ஃபுல்லாக தொடச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பிளேட் ஃபுல்லாக நெய் தடவியாச்சுங்க. இப்போ நம்ம இதில் ஊற்றி வைக்கலாங்க. இந்த பிளேட் ஃபுல்லாக இது படுற மாதிரி நம்ம தட்டத்தில் பரவலாக தொடச்சி வச்சாச்சுங்க. இதை 2 நாளைக்கு வெயில் வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு 3 மாங்காய்க்கு 3 பிளேட் கிடச்சிருக்குதுங்க. நல்லா 2 நாளைக்கு வெயிலில் காயிட்டுங்க. நம்மளுடைய மேங்கோ பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேங்கோ பார் ரெடி ஆகிடுச்சுங்க. 2 நாள் ஆகிடுச்சுங்க. நல்லா காஞ்சு வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கோ பார் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இப்போ அது கத்தி வச்சு இப்படி ஓரம் எடுத்து விடலாங்க. சூப்பராக வருது பாருங்க. பாருங்க நம்மளுடைய மேங்கோ பார் பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க சூப்பராக ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணியாச்சுங்க. நம்மளுடைய மேங்கோ பார் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.